ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் அசிஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நோட்டீஸ் 2026 அண்ட் 27 வந்திருக்கு. ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே வந்து ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்கான டவுட்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல்ல என்ன ஜாப்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் போஸ்ட் நேம் வேகன்சிஸ்லாம் நெக்ஸ்ட் போலாம். இந்த ஜாப் பாத்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். இதுல பாத்தீங்கன்னா கிளர்க்குக்கான வேகன்சிஸ் இருக்கு, ஸ்டெனோடைபிஸ்ட்கான வேகன்சிஸ் இருக்கு. கிளர்க்குக்கான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல டேட்டா என்ட்ரி பண்றது, ஃபைல்ஸ் மெயின்டைன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றது, கம்ப்யூட்டர் ஒர்க். ஸோ கிளர்க்குக்கு இந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட்னா பாத்தீங்கன்னா இவங்க என்ன ரிலேட்டட் ஒர்க்லாம் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மேல ஒரு சீனியர் இருப்பாங்க பாத்தீங்க, பாஸ்ன்னு சொல்லுவாங்களா, இவங்க சொல்றத வந்து இவங்க ஸ்பீடா சொல்லுவாங்க. அதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஓரலா கேட்டு ரிட்டன் நீங்க ஷார்ட் ஹேண்ட்ல நீங்க எழுதுவீங்க. ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க சொல்றதே வந்து ஃபாஸ்டா நீங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து கிளர்க்குக்கு என்ன ஜாப் ரிலேட்டட்னு நான் சொல்லிட்டேன், ஸ்டெனோடைபிஸ்ட்கான ஜாப் ரிலேட்டடும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது போஸ்டோட நேம். போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கிளர்க்கு அண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேகன்சி. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கிளர்க்ல பாத்தீங்கன்னா 234 வேகன்சிஸ் இருக்கு. ஸ்டெனோடைபிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 23 வேகன்சிஸ் இருக்கு. ஒரு கேட்டகரிக்கும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியா நீங்க இருந்தீங்கன்னா 115 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா 36 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா 68 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருந்தீங்கன்னா 15 வேகன்சிஸ் இருக்கு. இஎஸ்எம்ல இருந்தீங்கன்னா 23 வேகன்சிஸ் இருக்கு. பிசிக்கலி டிசேபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 24 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 234 வேகன்சிஸ் இருக்கு. இதுவே நீங்க ஸ்டெனோடைபிஸ்ட் ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இதுக்கு வந்து 23 வேகன்சிஸ் இருக்கு. ஜெனரல் கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா 12 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 6 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருந்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்கு. ஏஎஸ்எம் கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்கு. பிடபிள்யூபிடி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 23 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் salary. கிளர்க்குக்கான salary பாத்தீங்கன்னா 19,900 இருந்து 63,200 வரைக்கும் தராங்க. ஸ்டார்டிங் வந்து 19,900, பட் எக்ஸ்பீரியன்ஸ் போக போக உங்களுக்கு வந்து salary நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெனோடைபிஸ்ட்கான salary பாத்தீங்கன்னா 21,700 இருந்து ஸ்டார்டிங், பட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா 69,100 வரைக்கும் salary வந்து இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. சோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து salary நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். கிளர்க்குக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரி படிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எம்எஸ் வேர்டு ஆர் எக்ஸல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இங்கிலீஷ் டைப்பிங் உங்களுக்கு ஸ்பீடா நல்லா வந்திருக்கணும், டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ல உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும்னா 80 ஹவர்ஸ் கம்ப்யூட்டர் டியூரேஷன் நீங்க கம்பல்சரி நீங்க ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்க படிச்சிருந்தாதான் இந்த கிளர்க்குக்கான நீங்க வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அட் லாஸ்ட் இந்த சர்டிபிகேட் வந்து எப்போ கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும் பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும்போது இந்த சர்டிபிகேட் நீங்க கம்பல்சரி நீங்க காமிச்சா மட்டும் தான் நீங்க இந்த வேகன்சிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இல்ல செலக்ஷன்ல நீங்க கேன்சல் ஆயிடுவீங்க. சோ அதனால 80 ஹவர்ஸ் டியூரேஷன்ல நீங்க படிச்ச கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து கம்பல்சரி நீங்க வச்சே ஆகணும். ஸ்டெனோடைபிஸ்ட்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தான். அடுத்து என்ன கம்பல்சரி வேணும்னா கம்ப்யூட்டர் நாலேஜ், அதே மாதிரி வேர்ட் பிளஸ் எக்ஸல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு மேனேஜர் பாஸ் இருப்பாங்க பாத்தியா, அவங்க வந்து ஃபாஸ்டா உங்களுக்கு பேசுவாங்க, அதை நீங்க வந்து ஷார்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு நேரத்துலன்னு பாருங்க, டைமிங் இங்கே சொல்லிருக்காங்க பாருங்க, 10 minutes at 80 words per minuteல உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். டிரான்சிஷன்ல பாத்தீங்கன்னா 50 minutesல உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வந்து டைப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் டைப்பிங் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டெனோடைபிஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பீடா உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சேம் இதே தான் என்ன வேண்டியிருக்குன்னா 80 ஹவர்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க கம்பல்சரி நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கான சர்டிபிகேட் நீங்க முடிச்சதுக்கான சர்டிபிகேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்ப நீங்க கம்பல்சரி காமிச்சா மட்டும் தான் உங்களால இந்த ஸ்டெனோடைபிஸ்ட்க்கு செலக்ஷன் பண்ணுவாங்க. இல்லனா செலக்ஷன்ல உங்களை கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் நீங்க இந்த ஜாப்க்கான வேகன்சிக்கு நீங்க எலிஜிபிள் தான். பட் என்னென்ன குவாலிஃபிகேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ்லயே வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சவங்க, மெடிக்கல் படிச்சவங்க, நர்சிங் படிச்சவங்க, பார்மசி படிச்சவங்க, ஆர்கிடெக்சர் படிச்சவங்க எல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ்ல நீங்க போய் படிச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த வேகன்சி
வேகன்சிக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் வாங்கின யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல அப்ரூவ்டு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஜெனரல் கேட்டகரி ஆர் ஓபிசி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து 1000 rupees அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். இதுலயே வந்து டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா யார் தெரியுமா? ஆர்மி நேவில இருக்காங்க. இவங்க ஃபேமிலில இருக்கவங்களுக்கு ஃபீஸ் கேட்டகரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 rupees. எஸ்சி ஆர் பிசிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆர்மி நேவில ஒர்க் பண்றவங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ₹500 அப்ளிகேஷன்ஸோட ஃபீஸ். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 27 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு சில கேட்டகரிக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரின்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ்சி கேட்டகரியா நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பிசிக்கலி டிசேபிள் பர்சனா இருப்பீங்க பத்தி அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பிசிக்கலி டிசேபிள் பர்சனா நீங்க வந்து அதே வந்து எஸ்சி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பிசிக்கல் டிசேபிள் பர்சன் வந்து ஓபிசி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 13 இயர்ஸ் வரைக்கும் நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள் பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள் பர்சனே வந்து எஸ்சி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 8 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. விடோஸ் ஆர் டைவர்ஸ் உமனா நீங்க இருந்தீங்கன்னா அப் டு 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட்ல வந்து டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு இந்த ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். இந்த 100 மார்க்ஸ்ல வந்து நீங்க 40 மார்க்ஸ்க்கு மேல எடுத்தாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. நெக்ஸ்ட் லெவல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ்க்கு மேல ஹை லெவல்ல நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வந்தா மட்டும் தான் செகண்ட் லெவலுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. செகண்ட் லெவல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங், இந்த டைப்பிங் பண்ற டெஸ்ட்லாம் நீங்க உங்களுக்கு வைப்பாங்க. ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லாம் உங்களுக்கு எல்லாம் வைப்பாங்க. இதுலயும் நீங்க நல்ல மார்க்ஸ் எடுத்தா மட்டும் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வந்து உங்க நேம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்ல நீங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் எடுத்துட்டு போகணும், 12th மார்க் ஷீட் எடுத்துட்டு போகணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட மார்க் ஷீட் எடுத்துட்டு போகணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து என்ன எடுத்துட்டு போகணும்னா 80 டியூரேஷன் ஹவர்ஸ்ல நீங்க வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் கம்பல்சரி நீங்க படிச்சிருக்கணும் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸோட சர்டிபிகேட், முடிச்ச சர்டிபிகேட் இருக்கும்ல, அந்த சர்டிபிகேட் கம்பல்சரி நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்ப எடுத்துட்டு போனா மட்டும் தான் நீங்க வந்து இந்த வேகன்சிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இல்லனா இது எல்லாத்தையும் முடிச்சு லாஸ்ட் ஃபைனல்ல போய் அந்த சர்டிபிகேட் இல்லனா நீங்க செலக்ஷன்ல கேன்சல் ஆயிடுவீங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க இந்த வேகன்சிக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஒருவேளை இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு கீழே அடுத்த ரேங்க் லிஸ்ட்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வேகன்சியை கொடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 6th April 2026 at 11 AM அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷனோட எண்டிங் டேட், அப்ளிகேஷன் எண்டிங் டேட் பாத்தீங்கன்னா 26 April 2026 at 11:59 PM ஓட அப்ளிகேஷன் எண்டிங் டேட் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு இந்த சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.